எனக்கு ஒரே ஒரு கேள்வி சார், இது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்குன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல நிறைஞ்சு வழியணும் இல்லைங்களா? ஏன் இல்ல? ஆட்டோ ஓட்டினாலும் நம்ம பையன் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கணும்னு மோகத்துல போறாங்க. அவங்க இன்னும் புரிஞ்சுக்கல. எங்க அப்புறம் உங்க பையன் பிள்ளைகளை பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க எல்லாரும் கை தூக்கு சொல்லுங்க சார். எத்தனை பேர் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்க வைக்க சொல்றாங்க? இல்ல அவர் நியாயமான கேள்வி எழுப்புறாரு. 28,314 teachers send their children to private schools. தப்பா நினைக்காதீங்க. பாயிண்ட் நேரா உங்களால சொல்ல முடிஞ்சா மட்டும் தான் சொல்லணும். அவர் ரொம்ப சிம்பிளா சொன்னாரு, என் ஸ்கூல்ல செலவில்லை அப்படின்னாரு. அது கூட பாயிண்ட். நாங்க வந்து ஒழுக்கம் சொல்லி தருகிறோம், மரியாதை சொல்லி தருகிறோம். இதெல்லாம் பொதுவான வார்த்தை. என்ன சொல்லி தருவீங்க? இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்குறோம் சார். 45 நிமிஷத்துல நான் 50 ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுப்பீங்கன்னு கேட்குறேன். எனக்கு ஒண்ணு புரியவே இல்லை. கோச்சிங்கிற வார்த்தை ஸ்கூலுக்குள்ள எப்படி வந்துச்சு தான் கேட்குறேன். டீச்சிங் தானே ஸ்கூலோட வேலை. சப்ஜெக்ட்ட அப்படியே மனப்பாடம் பண்ணி பரிச்சை அப்படியே எழுதணும், அவ்வளவுதான். ஜெராக்ஸ் மெஷின் தான், போட்டோ காப்பி மெஷின் தான் நான் ப்ரிப்பேர் பண்றேனே தவிர அப்ளிகேஷன் ஓரியன்டடா நான் திங்க் பண்ணனும் எனக்கு வைக்கல. அதுதான் பிரச்சனை. நம்ம எல்லாம் மார்க்குக்கு மட்டும் தான் வர்க் பண்றோம். அப்படியா? இல்ல சார், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. ரெண்டு சைடுல என்ன நடக்குது? முடிஞ்சு போச்சு, விட்டுருங்க. இந்த குழந்தைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க முன்வைக்கிற காரணம்? இவங்க 470 480 10th வைக்கிறீங்க ஒரு டார்கெட். ஒரு சாமானிய மக்களால உங்களோட ஸ்கூல்ல வந்து சேர முடியல. தேவையில்லாத கற்பனையோட பேசிட்டு நல்லா. லாஸ்ட் இயர் 1250 பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. இது எங்களால ப்ரூவ் பண்ண முடியும். அப்படியா? என்ன அப்படியா? சார், பிரைவேட் ஸ்கூல் அளவுக்கு எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ் கிடையாது சார். ஐஐடி ஃபீல்டு போகணும்னா 11th போர்ஷன் கண்டிப்பா தேவை. ஆனா பிரைவேட் ஸ்கூல்ஸ் 11th போர்ஷனும் 9th போர்ஷனும் நடத்துறது இல்ல. கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், யாரு அதிகமா அந்த கான்சன்ட்ரேஷன் பண்றதுன்னா எங்க பசங்க தான். என்ன காரணம் அப்படின்னா அவங்க வளர்க்கறது மனப்பாட சக்தி. ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை கவர்மெண்ட் ஸ்கூலால மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்படியா? யார் சொன்னது? ஊர்ல சொல்லி வச்சிருக்கேன், சும்மா இதெல்லாம் ஒரு பில்டப் விடு. எந்த பேரண்டையும் நாங்க வந்து நிக்க வைக்க மாட்டோம். அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி மொத்தமா எங்க ஷோல்டர்ல ஏத்திக்கிறோம். ஓகே, பணம் செலவாவது இங்க சேருங்க. சம பாயிண்ட்ங்க. பணம் செலவாகாது, இங்க சேருங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா கம்பல்சரி அவன் பிடி கிரவுண்ட்ல தான் இருப்பான். ஆனா பிரைவேட் ஸ்கூல்ல விளையாட அனுமதிக்கிறது இல்ல. உனக்கு அதுல ஏதாச்சும் பிரச்சனையா? ஆல் சாட்டர்டே சண்டே கம்பல்சரி லீவ். ஆனா பிரைவேட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அது கிடையவே கிடையாது. சாட்டர்டே சண்டே லீவ் விடுறதால அவன் ரிலாக்ஸ் ஆயிரான். மண்டே வரும்போது ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண வரான். இது யாருமே சொல்லாத மேட்டரா இருக்கு. அவங்க வந்து ஸ்லோ லேர்னர் என்ன பண்றாங்கன்னா அப்படியே ஓரம் கட்டிடுறாங்க. அவங்கள கவனிக்க அவங்களுக்கு நேரம் கிடையாது. ஆனா நாங்க யாருக்கு ஸ்லோ லேர்னர் யாரு நல்லா படிக்கிறவன்னு பிரிச்சு அதுக்கேத்த மாதிரி நாங்க அவங்களுக்கு கோச் பண்றோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். படிக்காத குடும்பத்தில இருந்தும் ஒரு படித்த பட்டதாரியை உருவாக்குறோம் அரசு பள்ளியில. ஆனா பிரைவேட் பள்ளியில பாத்தீங்கன்னா மாணவனை சேர்க்கணும்னா அவன் ஃபர்ஸ்ட் அவன் பேரண்ட் என்ன படிச்சிருக்கான்னு பாக்குறாங்க. இடையில ஒரு பையன் நின்னு போயிட்டான். அவனுக்குன்னு ஒரு சிறப்பு பள்ளியை உருவாக்கி இருக்கும். அந்த சிறப்பு பள்ளியில அந்த டிராப் அவுட்ஸ் அங்க போட்டு அவங்களுக்கு திருப்பி கோச்சிங் கொடுத்து நார்மல் ஸ்கூலுக்கு கொண்டு வரும். யாப்பம்பட்டி டீம் எரிமலையா எகிரிக்கிட்டு இருக்கு. ஆப்பம்பட்டி டீம் பப்பரப்பான பல்ல இழுச்சிக்கிட்டு இருக்கு. இவங்க சொன்னதுல என்ன குறை இருக்கு? சில ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா 100% ரிசல்ட் வர மாட்டேது. பிரைவேட் ஸ்கூல்ல பொறுத்து நாங்க 100% கொடுத்துனே இருக்கோம். மார்க் வாங்கல அப்படின்னா அது எந்த ஆண்டாலும் சரி, ஆஃப் இயர் ஆனா கூட சரி, வெளியில அனுப்பிடுவாங்க. ஸ்கூல் ரிசல்ட்டை பாதிக்குன்னு அனுப்பிடுறாங்க. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. மேடம் சொன்னாங்க கான்வென்ட் ஸ்கூல்ஸ்ல வெறும் கிரீம் ஆஃப் த சொசைட்டி மட்டும் தான் சேர்ப்பாங்கன்ட்டு. நோ, அவங்க பண்ற மாதிரியே நாங்க பண்ணி நிறையவே மார்க் கொண்டு வரோம் நாங்க. அப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் தான் ஒரு மாடலா வச்சிருக்கு. அவங்க பண்ற மாதிரி நீங்களும் பண்றீங்க, அப்படிதானே? எனக்கு ஒரே ஒரு கேள்வி சார், இது எல்லாமே இவங்க சொல்றது இவ்ளோ விஷயங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்குன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல நிறைஞ்சு வழியணும் இல்லைங்களா? ஏன் இல்ல? சொல்றேம்மா, சொல்றேன். ஆட்டோ ஓட்டினாலும் நம்ம பையன் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கணும்னு மோகத்துல போறாங்க. அவங்க இன்னும் புரிஞ்சுக்கல. எங்க பயில சார் அவங்க எல்லாம் அறிவிகட்ட பயில சார். சார், ஒவ்வொரு ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 11th 12th ஸ்ட்ரென்த் இருக்கு சார். நீங்க சர்வே பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஸ்ட்ரென்த் இருக்குங்க. ருக்கோ ஜரா, சபர் கரோ. நான் கேக்குறேங்க, அப்புறம் உங்க பையன் பிள்ளைகளை பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க எல்லாரும் கை தூக்கு சொல்லுங்க சார். எத்தனை பேர் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்க வைக்க சொல்றாங்க? அப்ப எங்களை நம்பித்தான் நீங்க விடுறீங்க பாருங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இல்ல அவர் நியாயமான கேள்வி எழுப்புறாரு. கையை உயர்த்துங்க. எவ்வளவு பேர் உங்க பிள்ளைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க? அச்சச்சோ, வலிக்கு வந்து மாட்டிக்கிட்டனே. 28,314 teachers send their children to private schools. அதுக்கு காரணம் சொல்றேன் சார். மோட்ட சட்டக்காரரு கட்டையை கொடுத்துட்டாப்ல. கரெக்டா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. யூஸ் பண்ணப்பட திட்டங்கள் நிறைய இருக்கு. அருமையான திட்டங்கள் செயல்படுத்துறதுக்கு நாட்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஐயா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச் பண்றது மட்டும்தான் வாத்தியார் வேலை கிடையாது. அப்புறம் பையன் ஸ்கூல் வரானா வீட்டுக்கு ஓடையா உடனே சிஓ உடனே ரிப்போர்ட் பண்றாரு. கலெக்டர் கிட்ட இருந்து ஆர்டர் வருது. எந்த பிரைவேட் ஸ்கூல் டீச்சர் ஆகுது மாணவனோட ஸ்கூல் வீடு தேடி போய் பையனை கூட்டின ஒரு நிலைமை அவங்களுக்கு கிடையாது. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? அப்ளிகேஷன் இஷ்யூல இருந்து புக் இஷ்யூல இருந்து பஸ் பாஸ் இஷ்யூல இருந்து டீச்சர்ஸ் கம்பல்சரி ஸ்பெஷல் டைம் டேபிள் போட்டு செய்றோம். புடிங்க இருப்ப
சொல்லவராய் நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு ஷோ கலகலன்னு சண்டையா இருக்கும்னா அது இந்த ஷோ தான் நினைக்கிறேன். ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ நாங்க ஏன் கொண்டாந்து பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கணும்? பல இருக்குதே, எதை சொல்றது? சார் முதல் நல்ல பழக்க வழக்கங்களுக்காக தான் கொண்டு வந்து சேர்த்துறாங்க. பேசுறது, பழகிறது, அவங்களுடைய டீசன்ஸ் கேட்டுக்க. எல்லாமே பொதுவாவே சொல்றீங்க. பேசுறது, பழகுறது, டீசென்சி என்ன சொல்லி கொடுக்குறீங்க? சார் கிவிங் ரெஸ்பெக்ட் டு தி பேரண்ட்ஸ் சார். நிச்சயமா எங்க ஸ்கூல்ல வந்துட்டு அது இருக்கும். இவங்க எல்லாம் போனோடனே அப்பா நைட்டு கழுத்தை கொண்டு மீச்சு விடுன்னு சொல்ல மாட்டாங்க. குவாலிட்டி எஜுகேஷன் நாங்க கொடுக்குறோம் சார். தப்பா நினைக்காதீங்க. பாயிண்ட் நேரா அவங்களால சொல்ல முடிஞ்சா மட்டும் தான் சொல்லணும். அவர் ரொம்ப சிம்பிளா சொன்னார், என் ஸ்கூல்ல செலவில்லை அப்படின்னாரு. அது கூட பாயிண்ட். இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. நாங்க வந்து ஒழுக்கம் சொல்லி தருகிறோம், மரியாதை சொல்லி தருகிறோம். இதெல்லாம் பொதுவான வார்த்தை. என்ன சொல்லி தரீங்க? என்ன கோபப்படுத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துல கேள்வி கேக்குறியா? என் நோக்கம் அது இல்லைங்க, மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். டெக்னாலஜி பேஸ்ட் எஜுகேஷன். என்ன மாதிரி? ஸ்மார்ட் போர்ட்ஸ் வந்து நம்ம எந்த பொருளையுமே பார்த்து படிச்சோம்னா அது இன்னும் மனசுல நல்லா பதியும். அது ஒரு எலக்ட்ரானிக் போர்ட்ல நீங்க பாடம் நடத்துவீங்க. அது ஒரு டெக்னாலஜி, அவ்வளவுதானே. இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்குறோம் சார் பசங்க. இண்டிவிஜுவல் அட்டென்ஷன். கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க? 50 ஸ்டூடண்ட்ஸ் ஒரு செக்ஷனுக்கு. உங்களுக்கு எத்தனை நிமிஷம் இருக்கு? 45 மினிட்ஸ் சார். 45 நிமிஷத்துல நான் 50 ஸ்டூடண்ட்க்கு எப்படி இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுப்பீங்கன்னு கேக்குறேன். ஏன்னா அது நீங்க சொன்னீங்கன்னா அது இவங்களும் ஏழைகள் கத்துக்குவாங்கல்ல. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அந்தந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி நாங்க இந்த 5 சாப்டரை திரும்ப 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 ரொட்டீனா அது பேர் தான் கோச்சிங். இந்த கோச்சிங்ங்கற வார்த்தையே டியூஷனோட வார்த்தை சார். கரெக்ட். என்ன கரெக்ட்? இல்ல தப்பு. அவங்க கேப்பபிலிட்டி இல்லாம இருக்கறதால தான் சார் நான் கோச் பண்றோம். எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல. கோச்சிங்ங்கற வார்த்தை ஸ்கூலுக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு தான் கேக்குறேன். டீச்சிங் தானே ஸ்கூலோட வேலை. வெளியிலயும் கேட்ட போட்டு உள்ளேயும் கேட்ட போடுறாங்களே. நான் படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூல். ஒரு வருஷம் முழுக்க எங்க மேக்ஸ் மாஸ்டர் போட்டது 14 சம் தான். டியூஷன்ல ஒரே நாள்ல 14 சம்ஸ் போட்டாங்க. ஒரு கேட்டரிங் எடுத்துக்க முடியும் பிரைவேட் ஸ்கூல்ன்ற என்னோட நம்பிக்கையால இங்க வான்னு நான் சொல்லுவேன் சார். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான் சார். நான் நடத்துறது புரியலனா என்னை பையன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் நடத்துறது புரியலன்னு சொன்னாங்க. மேனேஜ்மெண்ட் கூப்பிட்டு என்னை கேட்பாங்க, என்னை கிளாஸ் மாத்தி விடுவாங்க. சப்போஸ் கிளாஸ் மாத்தி என்னோட சரியில்லைனாங்க எங்கிட்ட ஏதாச்சும் குறை கண்டுபிடிச்சு என்னை ஸ்கூல் விட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. பாவம் தான்டா, ரொம்ப கஷ்டம். பட் ஆனா ஜாப் செக்யூரிட்டி இல்லாத இடத்துல எப்படி ஈடுபாட்டோட வேலை பார்ப்பீங்க? வேலை எனக்கு எப்படியும் போகாதுங்கிறவரும் ஒரு இன்ட்ரெஸ்டா பாடம் நடத்த போறது இல்ல. எப்படி வேலை பார்த்தாலும் வேலை புட்டுக்கிட்டு போக வாய்ப்பு இருக்குங்கிறவரும் இன்ட்ரெஸ்டா வேலை பார்ப்போம். அதான் நாங்க பயமா இருக்கும். நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்கு. கிரிக்கெட், ஃபுட்பால், பாஸ்கெட் பால், ஹாக்கி கோச்சிங் இதெல்லாம் இருக்கு ஸ்கூல்ல. இன்னொரு கேள்வி கேக்குறேன், நிறைய பிரைவேட் ஸ்கூல்ல கிரவுண்ட் இருக்கா? ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? டீச்சர்ஸ் ரொம்ப செல்ஃப் மோட்டிவேட்டட். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? நான் உங்க பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறதுக்கு இந்த காரணத்துக்காக சேருங்கன்னு சொல்லணும். நீங்க அதை விட்டு நாங்கெல்லாம் செல்ஃப் மோட்டிவேட்டட், நீங்கெல்லாம் செல்ஃப் மோட்டிவேட்டட், நான் என்ன டிகிரி வச்சா பார்க்க முடியும்? செல்ஃப் மோட்டிவேட் Emotional damage. இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு வரதுன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்கா அப்படின்றது பாக்குறதா. ஏன்னா ஒரு இன்டர்வியூ அவன் அட்டென்ட் பண்றான்னா அந்த இன்டர்வியூல அவன் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டை விட பிரைவேட் ஸ்டூடெண்ட் வந்து தைரியமா பண்ணுவான். அந்த ஃப்ளூயன்சி இருக்கும். இதெல்லாம் உண்மையா? ஈலா விடுறாங்க. இந்த கான்வென்ட்டை விட்டுருங்க, மத்த பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா இங்கிலீஷ் பேசுறாங்களா? How do I tell you? அட உங்கள தான்ப்பா. என்னங்க சத்தமே காணோம். நிறைய மெட்ரிக் ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து தமிழ் மீடியம் படிச்ச ஸ்டாஃப் வந்து ஒர்க் பண்றாங்க. மெட்ரிக் ஸ்கூல்ஸ்ல அது மாதிரி இருக்கு. ஆனா அவங்க அதை இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த பசங்களுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க சார். அது வெரி குட். ஆனா எனக்கு புரியல. முடியாது. இவ்வளவு தெளிவா யாரும் குழப்பமா சொன்னதே இல்லை எனக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்க டீச்சர்? பார்த்தாலே எனக்கு புரியுது, நான் சொன்னது உனக்கு புரியலன்னு. பட் டீச்சர்ஸ் இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சவங்களா தான் இருக்காங்களான்னு கேக்குறேன். கிடையாது சார். அப்ப அவங்கள வேலையை வச்சிருப்பாங்களா, தூக்கிடுவாங்களா? ஹையர் செகண்டரி லெவல்ல வந்து டீச்சர்ஸோட நாலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சபா, இப்பவே கண்ணை கட்டுது சார். ஸ்போக்கனுக்கு முக்கியத்துவம் இல்லைங்க சார். இந்தியன் டெமோக்ரஸி பத்தி ஆங்கில பள்ளி ஆசிரியர்கள்லாம் கொஞ்சம் உரையாடுங்க. நீங்களே கூட சொல்லுங்களேன். ஐயோ, நானே வந்து மாட்டிக்கிட்டனே. According to Abraham Lincoln, democracy is by the people, for the people and to the people. Indian economy is the best economy. Indian economy is the best economy. Any argument means definitely I will answer in my subjects. இல்ல, I'm not pushing you into corner. அப்படிலாம் இல்ல. பட் இயல்புல நம்ம எல்லாரும் பிறந்ததுல இருந்து ஆங்கிலம் கத்துக்கலாம் ஒண்ணு வரல. மேனேஜ்மென்ட் அளவுக்கு நம்ம இங்கிலீஷ் பேசுவோம். Well, how to say in Tamil? Exactly. So teachers பெரிய அளவுக்கு இங்கிலீஷ் பேச முடியல. இன்னும் அந்த ஜெனரேஷன் வரல. கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல நம்ம இங்கிலீஷ் தான் உலகமே பேசுதுங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயத்துல நம்ம ஆட்கள் எல்லாரும் மக்கள்லாம் இருக்காங்க. அப்படிங்கிறதுக்காக தான் we just wanted to convey this. நான் சொன்னா சுத்தி இருக்கவன் சொன்னாடா, துவச்சு தும்சம் பண்ணிருக்கலாம். ஏன்டா அப்படி? அவங்க கிட்ட ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் சேர்க்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கு அவ்வளவு பாயிண்ட் சொல்றாங்க. நீங்க எல்லாருமே மிஞ்சி போனா ஒரு எலக்ட்ரானிக் போர்டு சொல்றீங்க, இல்லாட்டி அவன் நல்லவனா வருவாங்கறீங்க.
என்னடா ஏ வி மேக் them calibrated. வாட் இஸ் தட்? எங்க பிள்ளைங்க அடுத்து என்ன பண்ணணும், தம் ஃபியூச்சருக்கு என்ன பண்ணணும், சுயமா சிந்திக்க fundamental முடிவெடுக்கக்கூடிய. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. அப்பா நினைக்காதீங்க, தனியார் பள்ளிக்கூடத்துல கொஞ்சம் வசதியான வீட்டு பிள்ளைகள் படிக்கிறாங்க, அப்பாக்கள் கார்ல கூட்டு வராங்க, அவங்க அப்டேட்டடா தான் இருப்பாங்க. அவங்க நம்ம பேசுற இங்கிலீஷை விட வீட்டுல நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. நம்ம என்ன கத்து தரோம் தான் நான் கேக்குறேன். எங்க ஸ்கூல்ல 12th ஸ்டாண்டர்ட் பையன் வாரத்துக்கு 2 PT கம்பல்சரி விளையாடுறான் சார். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். பர்டனே கிடையாது. we never stress on students. நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் நடத்துற மாதிரியே நடத்துறீங்க சிம்பிளா. yes sir. எஸ் சார், அவ்வளவுதான். என்ன கொடுமை சார். கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ்ல ஒருத்தன் சக்சீட் ஆறானா கூட அவனுக்கு ஹையர் எஜுகேஷன் ஃப்ரீயா கொடுக்குறோம்னு கொண்டு எங்க ஸ்கூல்ல கொண்டு சேர்த்துட்டு அவனை நேஷனல் லெவல்ல இருந்து இன்டர்நேஷனல் வரை கொண்டு போறோம். அதுக்கு நாங்க மோட்டிவேட் பண்றோம். ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டுன்னு குனியுதடா. இல்ல இப்ப இதுதான் இங்க சிக்கல். நீங்களாவே ஏன் ரொம்ப விலைக்கு வாங்கிக்கிறீங்க? வாட் இஸ் த மீனிங் சார்? ஒரு ஸ்கூல்ல எவனா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அடிச்சானா அவனை தூக்கியாந்து நீங்க சேர்த்து நேஷனல் லெவல்ல அவனை ஆளாக்கி அப்புறம் விளம்பரத்துல போட்டுக்குவீங்க, அதானே? கங்க்ராச்சுலேஷன்ஸ். உன்னை கெடுக்க எவனும் தேவையில்லை, இந்த வாய் போதும். மோட்டிவேஷன் சார், மோட்டிவேஷன். ஒரு பையன் நல்லா ஓடுறவனை நான் தெருல பார்த்தேன், அவனை குட்டியாந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்து அவனை ஓட வச்சேன்னா அதுக்கு பேர் மோட்டிவேஷன். ஏற்கனவே ஸ்டேட் லெவல்ல ஸ்கூல்ல பெர்ஃபார்ம் பண்ணவனை கஷ்டப்பட்டு பிடிச்சாது உங்க ஸ்கூல்ல சேர்த்து அவனை அடியோ அடின்னு அடிச்சவனை நேஷனலுக்கு ஆளாக்கி அப்புறமா அதை மோட்டிவேஷன் சொல்றீங்களா? அதெல்லாம் எனக்கு வேண்டாம். உங்க பள்ளிக்கூடத்துல நான் ஏன் சேர்க்கணும்? அக்கௌண்டபிலிட்டி. டீச்சர்ஸ் ஆர் மேட் அக்கௌண்டபிள். So parent trust us. We are accountable. Accountability. Quality teachers, so equally we are giving quality education. எல்லாருமே மொத்தமாவே பேசுறீங்க. பாலாறு ஓடும் தேனார் ஓடுங்கறீங்களே, இல்ல எப்படி ஓடும்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. So IIT லெவல்ல என்னென்ன எக்ஸ்ட்ராவா கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுங்க. IIT க்கு ரெடி பண்ணுவீங்க. IIT MBBS அந்த மாதிரி ஹையர் இருக்கு. கவர்மெண்ட் வந்து இந்த IIT கோச்சிங் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கு தெரியுமா? IIT டைரக்டா கொடுக்கல சார். கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. ஒன்னு குவாலிட்டி எஜுகேஷன், டெக்னாலஜி ஓரியன்டட் எஜுகேஷன், டீச்சர்ஸ் வந்து அப்டேட்டட் நாலேஜிங் டீச்சர்ஸ். என்னதுல அப்டேட்டட் நாலேஜபிள் டீச்சர்ஸ்னு சொல்லிருக்கீங்க. அந்த வேர்டை ஞாபகம் வச்சுங்க எல்லாரும். ஐயோ வந்தவனே ஏதோ இடமா பேசிட்டா அதுக்கு எப்படி ஐயா பம்படிக்கிறது? பிராங்கா சொல்லணும்னா we are result oriented கொண்டு வந்து சேருங்க. சிம்பிள். இது என்ன கை தட்டுறீங்க? they are result oriented. அதுவும் அவங்கள குத்தவாளி மாதிரி பாக்குறீங்க. ரிசல்ட் ஓரியன்டட் நோக்கி தான் பேரண்ட் போறாங்க. இப்பவாவது என்னை பத்தி உணர்றீங்க. ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டே இதெல்லாம் கிராண்ட் ஸ்கேல்ல பண்ணும்போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. குழந்தைகளுடைய தனித்திறனை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரப்படுகிறது. வெரி குட் சார், பையனை பாதுகாப்பா அழைச்சிட்டு வரோம், பாதுகாப்பா போறோம் சார். Sir, clean and hygienic environment, sir. First Clean and then we have good libraries, sir. good library. சிறப்பு, மிகச் சிறப்பு. Lab facilities are more in private schools, sir. lab facilities are good. இது மூணு வேலிட் பாயிண்ட். ஆக்சுவலா நீங்க இருக்கத சொன்னாலே கரெக்ட்டா பாயிண்ட் வந்து. நீங்க எல்லாம் துருன்னு சண்டைக்கு போறீங்க. பாலகி போச்சுன்னு. குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸ்பர்ட் அட்வைஸ், ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங், கோர்சஸ் பத்தின ஐடியாஸ், இதுதான் முக்கியமான மெயினான ஏரியா வேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆர் நாட் டூயிங் மச். இப்பதாயா நல்லத பேசுற. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல 4 ஆப்ஷன் இருக்க இடத்துல நம்ம பசங்க தோத்து போயிடுறாங்க. வாட் இஸ் தி ரீசன்? லேர்னிங் வித் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு சார். அதான் ஏன் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா? ஏன் அப்படின்னா என்னோட கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் அட்டையில இருந்து கடைசி அட்டைக்குள்ள இருந்து தான் வருது. நீங்க ஒரு ஆனந்த விடன் புக்கை கொடுத்து இதுல 200 மார்க்குக்கு உனக்கு எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னாலும் நாங்க அதை மனப்பாடம் பண்ண வச்சு எழுத வச்சிருவேன் சார். எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? சப்ஜெக்ட்ட அப்படியே மனப்பாடம் பண்ணி பரிச்சை அப்படியே எழுதணும், அவ்வளவுதான். ஜெராக்ஸ் மெஷின் தான், போட்டோ காப்பி மெஷின் தான் நான் ப்ரிப்பேர் பண்றேனே தவிர அப்ளிகேஷன் ஓரியன்டடா நான் திங்க் பண்ணனும் எனக்கு வைக்கல. அதுதான் பிரச்சனை. தெரிஞ்சுக்கிட்டியா? நம்ம எல்லாம் மார்க்குக்கு மட்டும் தான் வர்க் பண்றோம். அப்படியா? இல்ல சார், சிம்பிள், முடிஞ்சு போச்சு சார். எல்லா மார்க்குக்கு மட்டும் தான் வேலை பார்க்கறோம். ரெண்டு சைடுல ஏதா நடக்குது, முடிஞ்சு போச்சு, விட்டுருங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். நன்றி, வணக்கம். அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கலவுல ஆம்பிருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீ உதவணும் கடவுளே.